என்னத்தே சமைச்சிட்டியா கோமரி? மணி என்ன ஆகுது? அந்த கோமரி தான் பயணம் போயிட்டா. நீ ரூமுக்குள்ளேயே பயணம் எடுத்து தூங்குறியே எதுக்கு? போய் சமையல் வேலைய பாரு கோமரி. ஏத்தே காலையில எல்லாருக்கும் உப்புமா கிண்டி தந்திருக்கேன். திரும்பவும் மதியம் நீனே சமையல் பண்ணுனா என்ன அர்த்தம்? நான் சரோஜா வந்துருவா எல்லாருக்கும் சமைச்சு தந்துருவான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். மணி என்ன ஆகுது கோமரி? நீ அவ கூடயே இப்படி போட்டி போட்டு இருந்தா எல்லாரும் பட்டினி கிடக்க வேண்டியதா? ஒழுங்கா போய் சமையல் வேலைய பாரு. தேனம் தேனம் உங்களை வீட்டு கத்தி கத்தியே தொண்டை தண்ணியெல்லாம் போகுது. ஒரு நேரம் வீட்டுல அக்கறையே வேலையை பார்த்தவனி இல்ல. நீங்கள் வேணா 5 வயசு பிள்ளைகளா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமா உங்களை வீட்டு சொல்லி சொல்லி வேலை வாங்கியதுக்கு வீட்டுக்கு மார்மவன் வந்தா எல்லா பொறுப்பையும் தலையில எழுது போட்டு செய்யணும். நீ என்னடானா ஒண்ணுத்துக்கு நான் சொல்லி சொல்லி கத்துனாதான் ஏதாவது செய்யற. அவதான் வீட்டுல இருந்தா கரையை பார்க்கேன்னு ஒளிஞ்சு போயிருவா. இனி வீட்டுக்கு வந்தா மட்டும் உனக்கு சமைச்சு போட்டுட்டு வேற வேலை பார்ப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? அவ அந்த மாதிரிக்கு கடை திறக்கிறதுக்கு ஓடி இருப்பா. இனி ஒழுங்கா மார்மவள லட்சணமா நீ எல்லா வேலையும் பாரு கோமரி. ஒண்ணுத்துக்கு நீ கத்த வைக்காதே. ஏத்தே அப்போ நானும் என்ன வேலைக்கு போகிறேன். இல்லைன்னா எங்கள் சொந்தக்கார வீட்டில் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நானும் போகிறேன். இந்த வீட்டிலேயே கிடந்து என்னால் அடிமை மாதிரி வேலை பார்க்க முடியாது. என்னது சொந்த வீட்டுக்கு வேலை பார்க்கறது அடிமையா? நீ எதுக்கு மாவன கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்த கோமரி? நான் சமைச்சு போடுவேன் சோகசா உட்கார்ந்து திங்கலான்னு வந்தியோ? வீடுனா வேலை இருக்கதான் செய்யும். உங்களெல்லாம் நான் மிரட்டி விட்டு வேலை வாங்காம வச்சிருக்கேன்ல. என்னையே தான் சொல்லணும். அந்த மாட்டை பார்க்கறதுக்கு பச்சை கிளியை போட்டது தப்பு. உன்னை எல்லா வேலையும் செய்யின்னு சொல்லியிருக்கணும். ஏன் நான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் வேலை செய்யல? ஒத்த மனுஷியா அவ்வளவு வீட்டு வேலையை செஞ்சிருக்கேன். உங்களுக்கு இந்த சின்ன வயசுல வேலை செய்யறதுக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. என்னையே படுத்து வரணும்னா இனிக்குது. நானும் பாட்டை கேட்டு இப்படிப்பட்ட மருமகளெல்லாம் எங்கேயும் பார்த்ததில்ல. ஏத்தே நீங்கள் உங்கள் புருஷனுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தான் வேலை பார்த்திய. நான் என்ன எனக்கும் என் புருஷனுக்குமா வேலை பார்க்க இந்த வீட்டில் இருக்க மொத்த பேருக்கும் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. என்னையெல்லாம் அவ்வளோ வேலை செய்ய முடியாது தேய். எங்கள் வீட்டில் நான் எங்கள் அம்மையும் தான் இருந்தோம், அதுக்கே நான் வேலை செய்ய மாட்டேன். என்னையெல்லாம் இவ்வளோ பேருக்கு சமைச்சு போட முடியாது. ஏத்தே அந்த சரோஜா வந்துட்டா அவளையே சமைக்க சொல்லுங்க. என்னத்த என்னாச்சு? ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கிய? நீங்கள் இந்த வீட்டுக்கு மருமகளெல்லாம் வந்திருக்கீல்ல? நான் சத்தம் போடாம என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு அது வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சத்தம் போட்டுட்டு இருக்கேன். நாளைக்கு தெருவுல உட்கார்ந்து சத்தம் போட வேண்டியிருக்கும். என்னத்தே என்ன பிரச்சனை? என்ன இந்த வீட்டுல சுவார் பொங்கையில மித்தனா 12:30 மணிக்கு சாப்பிடுவேன். இப்போ மணி என்ன ஆகுதுன்னே தெரியல. அந்த மாதிரி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஏய் என்ன சமைச்சு கொடுக்கலையோ? நீ வந்து சமைப்பான்னு நினச்சிட்டு நான் காலையில் செஞ்சு கொடுத்தேன்ல. நான் வீட்ல இல்ல என் கூட போட்டி போட்டுட்டு இருக்கியோ? நீ இவ்வளோ நேரம் அங்கே என்ன பண்ண? காலையில் தானே பால் காய்ப்பு காய்ச்ச ஓட்டி வர வேண்டியதானே? ஆமா இவ்வளவு தூரம் போயிட்டு உடனே வர முடியும்? மதியம் இருந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னா அதை சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பி வரோம். நீ என்ன அத்தைக்கு மதியம் சமைச்சு கொடுக்கல? என்ன மனுஷி? அதெல்லாம் என்னால் சமைக்க முடியாது. நீ வந்துருவான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். போடுங்க ரெண்டு பேரும் நல்லா சண்டை போடுங்க. வீட்டு மேல அந்த ஆள கப்பல்ல ஏறி போட்டோம். குமரி அவத முடியலங்கல்ல. வந்த உடனே அப்படியே கேட்டுட்டு அடுப்பு பத்த வச்சிருந்தா நேரம் சுவால் வந்திருக்கும். இப்பதான் வந்திருக்கேன் அதுக்குள்ள அத பண்ணி இத பண்ணினா என்ன அர்த்தம் தேய்? கால் கையெல்லாம் வலி எடுக்குது. சாயங்காலம் ஹோட்டல் கடை திறக்க போனோம். எல்லாரும் சேர்ந்துட்டு இந்த வீட்ல என்னைய தான் பாடா படுத்துறிய. சரோ எங்க அம்மா பசியில இருக்கா சரோ, ஏதாவது சமைச்சு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பேசலாம். தெரிஞ்சிருந்தா அங்கே இருந்தே நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பேன். எங்க அத்தை சாப்பாடு எடுத்துட்டு போமான்னு தான் சொன்னா இவ செஞ்சிருப்பாளே நினைச்சிட்டு சும்மா வந்தேன். அந்த வீட்டு சாப்பாடு ஒண்ணு எங்களுக்கு வேண்டாம். நானும் எடுத்துட்டு வரலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோத்தை வடிச்சிட்டு தயிர் சாதம் கிண்டி தரட்டுமா? தயிர் சாதம் நானா ஒரு நாள் தயிர் ஊத்தி என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்ததில்ல. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கடைசியில கொஞ்சம் தயிர் போட்டுட்டு சாப்பிடுவோம். நீ என்னடா மொத்த சோத்துல தயிர் ஊத்தி தின்னுங்க. போய் சோத்தை அடுப்புல வச்சிட்டு துவையல் ஆற கோமரி. தயிரையும் போட்டுட்டு துவையலையும் பேசிட்டு சாப்பிடுவோம். வேற என்ன பண்ணி தொலைக்க குடல்லாம் கொதிக்குது. போறேன் செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஏத்தே சரோஜா சமைச்ச உடனே கூப்பிடுங்க, எனக்கும் பசி எடுக்குது தே சாப்பிடணும். இந்த கோமரி ஒரு காலத்துல திரும்பிக்கிட மாட்டா.
ஏங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கும் தான் மீனுக்குட்டி. இவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம இருக்க போகிறோன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இத்தனை வருஷமா நானும் நம்ம பிள்ளையும் ஒரு சின்ன வீட்டில் தான் இருந்தோம். இப்போ இவ்வளோ பெரிய வீட்டு சொந்தமாக நீங்கள் வாங்கி தந்திருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. மீனுக்குட்டி, நீ எப்பவுமே இப்படி சந்தோஷமாவே இருக்கணும் மீனுக்குட்டி. இத்தனை வருஷம் தான் நீ கவலைப்பட்டுட்டு சங்கடப்பட்டுட்டே இருந்தா. இனியாது நீ வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும். சரிங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் என் கூட இருக்கணும். சரி மீனுக்குட்டி, நீ நான் உன் கூட தான் இருப்பேன். அப்ப என் கூட யார் இருப்பா? ராசத்தி. சொல்லுங்க, என் கூட யார் இருப்பா? உன் கூட நான் தான் இருப்பேன் ராசத்தி. பிறகு எதுக்கு அவகிட்ட அப்படி சொல்லிட்டு இருக்கிய? என்ன குளிர் விட்டு போச்சு? இல்ல ராசத்தி, மீனு ரொம்ப கவலைப்பட்டாளா, அதுக்கு ஆறுதல் சொல்றீங்களோ? நீங்க சொல்லி கிழிச்ச வரைக்கும் போதும், வாங்க வீட்டுக்கு போவோம். சரி ராசத்தி. மீனு போயிட்டு வரே. இன்னைக்கு வீட்டுக்கு வாங்க, கையை தனியா கால் தனியான்னு பிச்சு எறிஞ்சிரியே. ராசத்தி, நான் பாவம் ராசத்தி. நீங்களா பாவம்? உங்களுக்கு பாவம் பார்த்தே நான் தான் பாவம் ஆயிருவேன். வாங்க போவோம். ஏங்க பாய் மீனுக்குட்டி. பாய் போடுற கையை உடைச்சிருவேன். என்ன அக்கா அவரை இப்படி நடத்துறாவ? பாவம் அவரு. நியாயப்படி அவர்கிட்ட நான் தான் கோவப்படணும். அக்கா எதுக்கு அவர்கிட்ட இப்படி கோவப்படுறாங்க? பாவம், அதனால தான் அவரு வாழ்க்கையே பிடிக்கலன்னு சொல்லி என்கிட்ட வந்து புலம்புறாரு. அக்கா அவரை கொடுமை தான் படுத்துறாங்க போல. இத்தனை வருஷமா அவர் வளைச்சி வளைச்சி அவங்களுக்கு தானே கொடுத்துருக்காரு. எனக்கு என்ன செஞ்சிருக்காரு? ஒன்றுமே செஞ்சதே இல்லை. இப்போ தான் இந்த ஒரு வீட்டை வாங்கி தந்திருக்காரு. இதை கூட போய் தான் சொல்லி வச்சிருக்கு அண்ணன் வாங்கி கொடுத்தாவன்னு. அப்படி இருக்கும்போது அக்கா எதுக்கு இப்படி கோவப்படணும்? நியாயப்படி அவர் எனக்கும் புருஷன் தானே. அவியலுக்கு தெரியாமல் கல்யாணம் நடந்திருந்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சு தானே இந்த கல்யாணம் நடந்துச்சு. அக்கா பண்ணுறதை பார்க்கும்போது இனி பார்க்கவும் பேசவும் விடவே மாட்டாவன்னு தெரியுது. அவர் என் கூட இல்லைன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரவி என்ன நினைப்பாவ? இனி நம்ம இப்படி அமைதியாக இருக்கக்கூடாது. இது வரைக்கும் விட்டு கொடுத்ததே போதும். இப்படியே விட்டு கொடுத்துட்டே இருந்தால் என் பிள்ளையோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும். இனி அவரை நானும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். எங்கள் 2 பேருக்கும் தானே அவர் புருஷன். இனி என் கூடயே அவர் இருக்கணும். சம்மந்தி, நாங்கள் போயிட்டு வரோம். ஐயே, எதுக்குமா உடனே கிளம்புறீங்க? இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு போலாம்ல? இல்லை சம்மந்தி, காலையிலே வந்துட்டோம். நாங்கள் போயிட்டு வரோம். சரிம்மா, அப்ப நீங்க போங்க. மாப்பிள்ளை இங்க தான் இருப்பாரு. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, இது அவர் வீடு. இன்னைக்கு தான் வீட்டுக்கு பால் காய்ச்சிருக்காங்க. இன்னைக்கு வீட்டில் தங்காம வெளியே போனா எப்படி? நீங்க என்ன பேசுறீங்கன்னு யோசிச்சு தான் பேசுறீங்களா? இது உங்க தங்கச்சி வீடு. ஏன் புருஷனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்குமா, சம்மந்தம் இருக்கு. என் தங்கச்சி கழுத்துலயும் மாப்பிள்ளை தாலி கட்டியிருக்காரு. இந்த வீட்டை நான் என் தங்கச்சி புருஷன் தங்கச்சி பிள்ளைகள் இருக்கிறதுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது பால் காய்ச்சி அன்னைக்கே மாப்பிள்ளை வெளியே போனால் நல்லா இருக்குமா? மாப்பிள்ளை இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு தான் வருவார். வேணும்னா அவர் கூட சேர்ந்து நீங்களும் இங்கேயே தங்குங்க. உங்களை வீட்டை விட்டு போங்கன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். ஆனால் எங்கள் மாப்பிள்ளை இன்னைக்கு இந்த வீட்டில் இருந்தே ஆகணும். என்ன மாப்பிள்ளை? சரி மச்சான், நீங்கள் சொன்னால் சரிதான். ஏங்க, ஏன் கூட தான் வருவேன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. நம்ம சம்மந்தி விருப்பப்படுறாருல, யாருக்காக பார்க்காட்டியோ நம்ம பிள்ளைக்காக பாருறா சத்தி. நம்ம பிள்ளை அவிய வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அதுக்கு தான் உங்களை அவ கழுத்தை தாலி கட்டுங்கன்னு சொன்னேன். அதால இப்ப நான் தான் வேதனை பட்டுட்டு இருக்கேன். ராசத்தி, இப்போ நான் இங்கே தங்க மாட்டேன்னு சொல்லி வந்துடுவேன். ஆனால் அது கோபப்பட்டு நம்ம பிள்ளையாவையே துரத்தி விட்டவனா பிரியங்கா வாழ்க்கை என்ன வருது ராசத்தி? ஏன் வாழ்க்கை என்ன வருது? ராசத்தி, நம்மளுக்கு வயசாயிட்டு. அதுக்கு வயசான உடனே புருஷனெல்லாம் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடணுமா? இல்லனா வேற ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துட்டு போயிடணுமா? என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல ராசத்தி, நம்ம பிள்ளை வாழ வேண்டிய பிள்ளை. அவ வாழ்க்கை இதனால கெட்டு போயிடக்கூடாதுல்ல. ஷோ, எனக்கு தான் வேதனையா இருக்கு. ராசத்தி, வருத்தப்படாத ராசத்தி. நீ வேணா ஒரு வாரத்துக்கு உங்க அண்ணன் வீட்டுல போய் தங்குறியா? அப்படினா நீர் ஒரு வாரத்துக்கு இவ கூட இருக்கலாம்னு பாக்குறீரோ? உங்களுக்கு என்ன இப்ப இளமையா திரும்பி இருக்கு? ராசத்தி, மெதுவா பேசு ராசத்தி. சம்மந்தி காதல விழுந்துற போது. ஷோ, சம்மந்தியா சம்மந்தி.
இவர் மகனுக்கு ஏன் தான் நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்தோன்னா எனக்கு இப்பதான் வேதனையா இருக்கு. பிரியங்கா அன்னைக்கே வேண்டான்னு சொன்னேன். உமர் அவ கழுத்துல தாலி கட்ட விடாம பிரிச்சு கூட்டிட்டு போயிருக்கணும். ராசாத்தி பிரிச்சு கூட்டிட்டு போயிருந்தா என்னை அவரு கொன்றுப்பாரு. இப்பயே நீ கூட்டிட்டு போனா அதான் பண்ணுவாரு. அவரு சாதாரண ஆள் இல்ல ராசாத்தி, சரியான ரவுடி. தங்கச்சி பாசத்துல டிஆரையே மிஞ்சிருவாரு. இன்னைக்கு மட்டும் நீ என்னை கூட்டிட்டு போயிட்டா உன் புருஷன் உனக்கு இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு இல்லாம போனா பரவாயில்ல, ஆனா நீர் இன்னொருத்தி கூட வாழ்றதை நான் விரும்பல. ராசாத்தி நம்ம புருஷன், புருஷனா இருந்தாலும் சரி எந்த மனுஷனா இருந்தாலும் சரி ஒழுங்கா இருக்கணும். ராசாத்தி நம்ம பிள்ளையோட வாழ்க்கைக்காகவாது பாரு ராசாத்தி. யோ, நீ பிள்ளையோட வாழ்க்கைக்காக பார்த்த மாதிரி தெரியல, உமருக்காக தான் பாக்குறீரு. இல்ல ராசாத்தி, பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் பாக்குறேன். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள பேசிட்டே இருக்கிய? மச்சான் ராசாத்தி தனியா போறதுக்கு வருத்தப்படுறா. கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். ஆமா, என்னை கூட்டிட்டு போய் விட்டுட்டே வந்துருவாரு. இங்க பாருங்கம்மா, மாப்பிள்ள இந்த வீட்டை விட்டு கால் எடுத்து வெளியே வைக்க மாட்டாரு. இது அவரு வீடு. இன்னைக்கு பால் காய்ச்சிருக்கு, அதனால இங்கதான் தங்கி ஆகணும். உனக்கு இஷ்டம் இருந்தா நீ இங்கேயே தங்குமா, இல்லனா என் மகனை உங்க வீட்டுல கூட்டிட்டு போய் விட சொல்றேன், போங்க. அப்படிலாம் போக முடியாது. என் புருஷன் கூட்டிட்டு போய் விட்டாதான் நான் வீட்டுக்கு போவேன், இல்லனா காட்டுக்கு போயிடுவீங்களோ. சமந்தி, எதுக்கு இப்படி அடம்பிடிக்கிறீங்க? உங்க கொண்டா உங்க மகளுக்கும் இருக்கு. வீட்டுல ஒரு சொல்லு வார்த்தை கேட்க மாட்டீங்க, மாமனார் மாமியாரை மதிக்கவே மாட்டீங்க, ஏன் கெட்டின புருஷனையும் மதிக்க மாட்டீங்க. இப்படி ஒரு பிள்ளைய என் மகனுக்கு கட்டி வச்சுட்டு நாங்க அவஸ்தை தான் பட்டுட்டு கிடக்கோம். இப்ப நீங்க என்ன சொல்ல வரியா? இன்னைக்கு ஒரு நாளே நீங்களே இங்கே தங்குங்க. முடியாதுன்னா நீங்க மட்டும் கிளம்புங்க, எப்படி ஆரம்பிச்சுட்டே இருக்காதுங்க. தம்பி இங்க ஒரு நாள் தங்கிட்டு வருவாரு. இத்தனை வருஷம் தம்பி உங்க கூட தானே வாழ்ந்துட்டு இருந்தாரு. மீனா பாவம் இத்தனை நாளா விட்டு கொடுத்துட்டு அவளும் தனியாவே வாழ்ந்துட்டா. ஒரு புது வீடு அவளுக்குன்னு வாங்கி கொடுத்துருக்கு. இந்த நேரத்துல கூட அவ கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனா என்ன அர்த்தம்? தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க சமந்தி. ராசாத்தி, சம்மந்தி அம்மாவை பத்தியா நம்ம பிள்ளைய இப்பவே குறை சொல்லிட்டு இருக்காவ. இந்த நேரத்துல நீயும் என்னை கூட்டிட்டு போனான்னு வச்சுக்க, நம்ம பிள்ளைய அப்படியே பின்னாடியே துரத்தி விட்டுருவாவ. தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்க ராசாத்தி. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நான் இங்க தங்கிட்டு வரேன். காலையில விடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துருவேன் ராசாத்தி. ஓஹோ, உங்களுக்கு அப்ப இங்க தங்குறதுல இஷ்டம் தான். ராசாத்தி, நான் நம்ம பிள்ளைக்காக தான் சொல்றேன். ஓஹோ, அப்ப நானே இன்னைக்கு இங்கே தங்குறேன். சமந்தி, நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இங்கே தங்குறோம், ஆனா விடிஞ்ச உடனே எங்க வீட்டுக்கு போயிடுவோம். சரி சமந்தி, ரொம்ப சந்தோஷம். ஐயோ, இங்கேயே தங்க போறா? என்னெல்லாம் பண்ண காத்திருக்காளோ தெரியலையே.